नक्षत्रक नक्षत्रक एक ब्राह्मण कुमार था. नक्षत्र வந்து ஒரு பிராமண குமாரர், பிராமண பிரிவு வந்து சார்ந்தவங்க. வக விஸ்வாமித்ர கே பாஸ் வித்யமான் கர் ரஹா தா. அவங்க வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து கல்வி பயின்றுட்டு இருந்தாங்க. இத்னா ஹி நஹி வக விஸ்வாமித்ர கா பிரிய இத்னா ஹி நஹி வக விஸ்வாமித்ர கா பிரிய சிஷ்ய भी था. அது மட்டும் இல்லாமல் அவங்க விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சிஷ்யரும் கூட. வக தில்ஜஸ்பி சே அத்தியன் கி சாஹ் கர்னே வாலா சிஷ்ய था. அவங்க தில்ஜஸ்பி ரொம்ப எது சொன்னாலும் ஒபீடியண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. यह बात हमें तभी मालूम होती है कि जब मुनि अपने शिष्य नक्षत्र से कहते हैं कि किसी ना किसी तरह हरिश्चंद्र की सत्यवादिता की परीक्षा लेनी चाहिए. இந்த விஷயத்தை வந்து தபி மாலும் ஹோத்தி எப்போ தெரிய வந்ததோ என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜப் முனி அப்னே சிஷ்ய, எப்போ முனிவர் வந்து தன்னுடைய சிஷ்ய நட்சத்திர கிட்ட வந்து சொல்கிறாரா என்னன்னாக்கா, கிசி நா கிசி தரஹ் எப்படியாச்சும் வந்து ஹரிச்சந்திரக்கு சத்தியவாதிதா, ஹரிச்சந்திரனுடைய அந்த நேர்மையை வந்து பரீட்சா லேனி சாயே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். तब नक्षत्रक ने अपने गुरु से कहा कि इस प्रकार के कार्य में बार बार लग जाने से उनके अध्ययन में बाधा पड़ती है. அப்போ வந்து அந்த நட்சத்திரக்கு வந்து தன்னுடைய குரு விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து கேட்குறாங்களா என்னன்னாக்கா, இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தா என்னுடைய படிப்பு வந்து பாதிக்கப்படாதா அப்படின்ட்டு. तब गुरु ने भी अपने शिष्य को आश्वास दिया कि जब कभी समय मिले तब सभी विषय उसे एक साथ पढ़ा देंगे. அப்போ வந்து முனிவர் வந்து சொல்கிறாராம், எனக்கு வந்து எந்த பாதிப்பும் உனக்கு வராது, உனக்கு ஏதாச்சும் மற்ற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம போச்சுன்னா டைம் கிடைக்கும் போது நான் உனக்கு மொத்தமாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவேன், அதனால் உன்னோட படிப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்றாங்களாம். நட்சத்திரக்கும் अपने गुरु पर अधिक श्रद्धा थी. நட்சத்திரக்கு வந்து தன் குரு மேலே வந்து ரொம்ப மரியாதையா. इसलिए उसे अपने गुरु की बात मानकर उनके ऋण वसूल करने के लिए राजा हरिश्चंद्र के साथ जंगल में बैठने समय कई प्रकार को कष्टों को सहाना पड़ा. அவர் வந்து தான் குரு மேலே வச்சுருந்த மரியாதை காரணமாக வந்து ஹரிச்சந்திரன் கூட காட்டுக்கு போகிறாங்களாம். காட்டுக்கு போகும்போது அந்த வழியில் நிறைய கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாராம். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம குருக்காக இதை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம். நட்சத்திரக் மே பிரேம் தயா और சகானுபூதி அதிக் थी. நட்சத்திரக்கிட்ட வந்து அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை இது எல்லாமே நிறையவே இருந்துச்சாம். ஜப் குரு விஸ்வாமித்ரா ஆக்கர் हरिचंद्र के प्रति अनिष्टा की बातें कहने लगे. எப்போ குரு விஸ்வாமித்ரர் வந்து ஹரிச்சந்திரனை பற்றி வந்து அனிஷ்டா கி பாத்தே கர்னே லகே, அவரை பற்றி வந்து சொல்கிறாரோ, தப் சிஷ்ய நட்சத்திரக்னே கஹா, அப்போது அந்த நட்சத்திரக்கு வந்து தன் குருக்கிட்ட வந்து சொல்வாரா என்னன்னாக்கா, ஹரிச்சந்திரக்கோ ஜூட்டா சாபித் கர்னா ஆசான் நஹி தான், ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையாக எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வரான். விஸ்வாமித்ரக்கே உத்தேசக்கா நட்சத்திர கூப் ஜான்தா தா. விஸ்வாமித்ரருடைய லட்சியம் நட்சத்திரக்கு நல்லாவே வந்து தெரியுமா என்னன்னாக்கா, வே ஹரிச்சந்திர கோ சத்திய பிரஷ்ட் கியே பினா சோட்னே வாலா நஹி, அவர் வந்து ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்காமல் விடவே மாட்டார், இவரும் ஒரு பிடிவாதக்காரர் அப்படின்றது வந்து தெரியுமா. ஏதாவது ஒரு டிசைட் பண்ணிட்டாக்கா அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீரக்கூடிய ஒரு ஆளுன்றது தெரியுமா. நட்சத்திரக் ராஜா ஹரிச்சந்திரக்கா துக்கு தேக்க ஸ்வய துக்கிதா. நட்சத்திரக்கு வந்து ஹரிச்சந்திரன் படுற கஷ்டத்தெலாம் பார்க்கும்போது இவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்காச்சா, இப்படிலாம் ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்களே, இவர் சத்தியத்தை விட்டுட்டாதான் என்ன, அதுக்காக தானே இவர் நம்ம குருவும் இவங்களை வந்து இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாங்களாம். तब हरिश्चंद्र सारा राज्य दान में देकर पुत्र और पत्नी के साथ कष्ट रहने हुए जंगल में भटक रहे थे. எப்போ ஹரிச்சந்திர வந்து சாரா ராஜ்ய எல்லா ராஜ்யத்தையும் தான் மே தேக்கர் தானமாக கொடுத்துட்டு, புத்திர அவர் பத்னி மகன் மற்றும் ஒய்ஃபோட வந்து சஹனே ஹுயே அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு ஜங்கல் மே பட்டக் ரஹே தே காட்டுக்கு வந்து போனாரோ. தப் நட்சத்திரக்கு சந்திரமதி சே கஹா, அப்போ நட்சத்திரக்கு வந்து சந்திரமதி கிட்ட வந்து சொன்னாங்களே ஏன்னாக்கா, சாரா ராஜ்ய வியர்த் ஹி கஷ்ட சஹ் ரஹேங்கே, ராஜா வந்து வியர்த்னா வீணான கஷ்டத்தை வந்து இங்கே அனுபவிக்கிறாரு. முனிக்கே சாஃப் சாஃப் கஹ தே தோ மைனே தன் தேனே கா தான் நஹி தியா. முனிவர்கிட்ட வந்து சாஃப்டாக சொல்லிட்டு போயிடலாம்ல, கூலாக அமைதியாக சொல்லிடலாம், நான்லாம் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா முனி கூச் கஹ நஹி சக்கே, தர முடியாதுன்னா மட்டும் முனிவரால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களையே சேல் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடிமையாக இருந்து அப்படின்றாங்களாம்.
पर पति पत्नी दोनों साफ कह दिया. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து சொல்கிறாங்களா என்னன்னாக்கா, वह उन्हें सत्य भ्रष्ट करने का प्रयत्न ना करे. அவரை வந்து சத்தியத்திலேருந்து விலகி வைக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அவர் வந்து சத்தியத்தை ஃபாலோ பண்ணணுன்றது அவருடைய கொள்கை. அந்த கொள்கையிலேயே அவர் வந்து நிலச்சி நிற்கட்டும் அப்படின்றாங்களாம். वह समझ गया कि पति पत्नी दोनों सत्य निष्ठा पर इतने जुट थे. அவங்க வந்து யோசிக்கிறாங்களா நட்சத்திரக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இப்படி சத்தியத்தை காப்பாற்றணுன்ட்டு பிடிவாதமாக இருக்காங்களே. உनको சத்திய மார்க் சே பிகட்னா ஆசான் காம் நஹிதா. இவங்களை சத்திய வழியிலேருந்து விலக வைக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியமாக தெரியலையே. विश्वामित्र का ऋण चुकाने के लिए हरिश्चंद्र ने अपनी पत्नी और पुत्र को भी बेच डाला. விஸ்வாமித்திரர் வந்து அந்த கடனை அடைக்கணுன்றதுக்காக தன்னையும் சரி தன்னுடைய ஒய்ஃபையும் சரி அடிமையாக சேல் பண்ணிட்டாராம். यह देखकर नक्षत्र को आश्चर्य तो हुआ. இதை பார்க்கும்போது நட்சத்திரக்கு ஆச்சரியமே பட்டுச்சா. ஏன்னாக்கா साथ साथ उस पर दया भी आई. கூடவே அவனுக்கு வந்து கருணையும் வந்துச்சா. சரி இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம முனிவர் வந்து நம்முடைய குரு வந்து இவங்களை இவ்வளோலாம் கஷ்டப்படுத்துகிறாரு, இவங்களும் ஏன் பண்ணணும், பேசாமல் போய் சொல்லு இல்லைன்ட்டு விட்டுட்டு போகலாம்ல அப்படின்ட்டு அவர்லாம் ஃபீல் பண்ணுறாங்களாம். उसने अपने गुरु से प्रार्थना की. இவர் வந்து குரு கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களாம் என்னென்னா कि वे आगे भी हरिश्चंद्र की परीक्षा करने का विचार छोड़ दे. அவங்க தான் அவ்வளோ ஒரு அடமெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, தன்னையும் சேல் பண்ணிக்கிட்டாங்க, அடிமையாக போகிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஒரு நாட்டுடைய ராஜாவாக இருந்தோம், தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள விட்டுடலாம்ல, போனால் போய் போதுன்ட்டு ஹரிச்சந்திரனை விட்டுடலாம்ல அப்படின்னு போய் தன்னோட குருக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்களாம். अपने शिष्य के न्याय और दया का पाठ पढ़ाने का दुस्साहस देखकर मुनि को गुस्सा आया. தன்னுடைய சிஷ்யரே வந்து இந்த மாதிரி ஹரிச்சந்திரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது கேட்கும்போது வந்து இவருக்கு கோவம் தான் வந்துருச்சான். அவர் अपने शिष्य को अपनी शीत की याद दिलाई. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்களாம், என்னுடைய சக்தியை பற்றி உனக்கு தெரியும்ல, நீ எனக்கு ஒத்துழைக்கலைன்னா நான் சாபம் விட்டுருவேன் உனக்கு, என்னுடைய சக்தியை நீ உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல அப்படின்னு அவனை வந்து மிரட்டுறாங்களாம். इस तरह ही इस नाटक में नक्षत्र अपनी गुरु की आज्ञा मानने वाला और विनम्र शिष्य के रूप में आता है. இந்த மாதிரி வந்து இந்த கதையில் வந்து நட்சத்திரக்கு வந்து தன்னுடைய குருவோட பேச்சை கேட்டு ஒபீடியண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களாம்.